ஒரு 15 வயதான ஒரு சிறுமிய, ஒரு மைனர் கேர்ளை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தினதா சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்குது. ஏன் ஐயராக்கள் யாருமே இந்த பாலியல் துஷ்பிரயோகத்துல ஈடுபடலையா? மௌலவிகள், இஸ்லாமிய மௌலவிகள் ஈடுபடலையா? இல்லாட்டி கிறிஸ்தவ பாதிரியார்கள் ஈடுபடலையா? உண்மையிலேயே பௌத்த மதகுரு என்றவர் யார்? உடனடியா அந்த பௌத்த துறவரத்திலிருந்து அவர் விலகணும்னு சொல்லி புத்தரினுடைய சட்ட புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்குது. இந்த மாதிரியான நபர்களை நாங்க காடையர்கள் சொல்றதுல எந்த தவறுமே கிடையாது. நமுண்ட கேன சமனோ அப்பிரதோ அலிகம்பனோ இச்சாலோ பசமோ பன்னோ சமனோ கிம் பவிசதி. பாலி மொழியில புத்தர் அருளிய இந்த செய்யுள்ட தமிழ் விளக்கம் என்னன்னு சொன்னா, ஒருவன் தன் தலையை மொட்டையடித்துக் கொள்வதாலோ அல்லது காவியுடை அணிந்து கொள்வதாலோ அவன் துறவியாகிவிட முடியாது. உண்மை, ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு, தூய்மை இது இல்லாத ஒருவன் எப்படி துறவியாக முடியும்? இது புத்தர் அருளிய தம்மபதம் செய்யுள் 264ல குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய வசனம். புத்தரே அருளிய ஒரு விடயம். இந்த புத்த மதம் இருக்குதானே, இந்த புத்த மதத்துக்கான அதிகமான முன்னுரிமை கொடுக்கக்கூடிய நாடுகளோட பட்டியலை நீங்க உலகத்தில் எடுத்து பாத்தீங்கன்னா இலங்கை ஒரு முதல் 10 இடங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நாடா இருக்கும். அந்த அளவுக்கு இலங்கைக்குள்ள இந்த புத்த மதத்துக்கும் புத்த சமயத்துக்கும் அந்த புத்த சமயத்தை பின்பற்றக்கூடிய பௌத்த துறவிகளா சொல்லக்கூடிய பிக்குகளுக்கும் அதிகளவான சலுகைகள், அவர்களுக்கான முன்னுரிமைகள், பல இடங்கள்ல பல வகையான முன்னுரிமைகள் வழங்கப்பட்டுதான் இலங்கை இந்த புத்த சமயத்துக்கான ஒரு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய நாடா இருந்து கொண்டிருக்குது. அப்படிப்பட்ட இலங்கைக்குள்ள இன்றைக்கு இந்த பௌத்த சமயத்தின் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையையும் மரியாதையையும் ஒட்டுமொத்தமா கெடுக்கிற மாதிரியான சில செயல்பாடுகளை பௌத்த துறவிகள் என்ற போர்வைக்குள்ள இருக்கக்கூடிய சிலர் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஜூன் மாதம் 1ஆம் தேதி இன்றைக்கு பாத்தீங்கன்னா 2 இளம் பிக்குமார், 21 வயது இருக்கக்கூடிய ஒரு இளம் பிக்குவும் 25 வயசு இருக்கக்கூடிய ஒரு இளம் பிக்குவும் மைனர் கேர்ள்ஸை 18 வயசுக்கு கீழ்ப்பட்ட சிறுமிகளை பாலியல் ரீதியா துன்புறுத்தினதா சொல்லி 2 குற்றச்சாட்டுகள் அவர்கள் மேல முன்வைக்கப்பட்டிருக்குது. கடந்த நாட்கள்ல நடந்திருக்கக்கூடிய விடயங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எந்த அளவுக்கு அதி உச்ச கட்டமான இடத்துல இருந்த ஒரு பௌத்த மதகுரு வரைக்கும் இந்த பிரச்சனைக்குள்ள சிக்கினது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கு இந்த வீடியோல இந்த 2 சம்பவங்களும் எப்படி நடந்ததுன்றதை விரிவா பார்த்துட்டு உண்மையிலேயே பௌத்த மதகுரு என்றவர் யார், ஒரு பௌத்த துறவி என்றவர் யார், எதுக்காக இப்படிப்பட்ட துறவிகள் இந்த மாதிரியான வேலைகளை செய்கிறார்கள், இவர்களை இப்படியான வேலைகளை செய்யறதுக்கு தூண்டுற விஷயங்கள் என்ன, எப்படி இவர்கள் இந்த பௌத்த சமயத்துக்குள்ள உள்ள வரார்கள்ன்றத அடிப்படையான சில உண்மைகளை உடைச்சு இந்த வீடியோல கதைக்க போறோம். இந்த வீடியோவை நீங்க பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு எல்லாருக்குமே தெளிவா தெரியும், இந்த பௌத்த மதகுருமார்கள் செய்யக்கூடிய இப்படியான கீழ்த்தரமான செயல்பாடுகளுக்கு முதல் முக்கியமான 2 காரணங்கள் பொதுமக்களும் அரசாங்கமும் தான்ன்றது எல்லாருக்குமே தெளிவா தெரியும். அதுக்கு காரணத்தை தெளிவாவே இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம். என்னன்றதை கொண்டா விரிவா முதல்ல இருந்தே சொல்றேன். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் BK கரிகாலன். அதுக்கு முதல் இலங்கைக்குள்ள உலகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான விடயங்களை ஒரே வீடியோல தெளிவா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சியா உங்களுக்கு கொடுங்க நோட்டிபிகேஷன்ஸா வரும். சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் போதாது, வீடியோவை தொடர்ச்சியா பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, முதலாவது ஜூன் 1ஆம் தேதி இன்றைய நாள்ல வெளியாகி இருக்கிற இந்த 2 குற்றச்சாட்டுகளும் என்னன்றதை பார்த்துட்டு தொடர்ச்சியா மிச்ச விஷயங்களை பார்க்கலாம். ஒரே நாள்ல 2 குற்றச்சாட்டுகள். ஒன்று, ஒரு 25 வயதான இளம் பௌத்த துறவி ஒருத்தர் ஒரு 15 வயதான ஒரு சிறுமிய, ஒரு மைனர் கேர்ளை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தினதா சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்குது. அதுக்கு உதவி செய்ததா சொல்லி இன்னொரு 29 வயதான ஒரு பெண் ஒருத்தரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 2வது, இன்னொரு 21 வயதான இன்னொரு இளம் பௌத்த துறவி ஒருத்தர் ஒரு 14 வயசு இருக்கிற ஒரு சிறுமிய பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்திருக்கிறார். அதுக்கும் இன்னொருத்தர் உதவி செய்து அவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மொத்தம் 2 குற்றச்சாட்டுகள். 2மே பௌத்த இளம் துறவிகள் மைனர் கேர்ள்ஸை, 18 வயசுக்கு கீழ்ப்பட்ட சிறுமிகளை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தினதா சொல்லித்தான் இந்த 2 குற்றச்சாட்டுகளும் பதிவாகி இப்ப அதுக்கான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த 2 பேருமே கைது செய்யப்பட்டு விளக்கமறியல்ல வைக்கப்பட்டிருக்குதா இன்றைய நாள்ல 2 செய்திகள் வெளியாகி இருக்குது. கடந்த நாட்கள்ல இலங்கைக்குள்ள இலங்கையினுடைய அதி உச்சகட்டமான பதவியில இருந்த பௌத்த மதகுரு ஒருத்தர்
ஒரு சின்ன பிள்ளைய, ஒரு 18 வயசுக்கு கீழே இருக்கிற ஒரு மைனர் கேர்ளை இதே மாதிரி பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தினதா சொல்லி அந்த பிள்ளையினுடைய தாயார் வரைக்கும் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டு அதுக்கு பிறகு அவர் விடுவிக்கப்பட்ட நிலைகள் கூட இலங்கைக்குள்ள நடந்தது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுக்கு எதிரான பல தரப்பட்ட எதிரான கருத்துக்களும் எதிர்ப்புகளும், கடுமையான எதிர்ப்புகளும் உருவாகி எதுக்காக ஒரு சின்ன பிள்ளைய பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தின ஒரு மதகுருவை விடுதலை செய்திங்கன்ற வரைக்கும் பல வகையான எதிர்ப்புகள் இப்போ உருவாகி நிறைய இடங்களில் போய்கொண்டே தான் இருக்குது. தொடர்ச்சியா அந்த பிரச்சனை இன்றைக்கு வரைக்கும் போய்கொண்டே இருக்குது. அதுக்கு பிறகு இப்ப இன்றைய நாள்ல திரும்பவும் இந்த 2 குற்றச்சாட்டுகள் இன்றைய நாளில் முன்வைக்கப்படுகிறது. அடுத்தடுத்து வரப்போற நாட்கள்லையும் எப்படியான சூழ்நிலைகள் உருவாகும் என்றதும் ஒரு கேள்விக்குறியா இருந்து கொண்டிருக்குது. இது முதலாவது இலங்கையினுடைய, நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி, இலங்கைக்குள்ள இந்த பௌத்த மதத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்னுரிமை சலுகைகள், அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய மரியாதைகளுக்கு எல்லாமே மொத்தமா களங்கம் ஏற்படுத்தக்கூடிய மாதிரியான ஒரு மோசமான நிலைமையா இன்றைய நாள்ல உருவாகி இருக்குது. இதுல ஆரம்பத்திலேயே இன்னொரு முக்கியமான விடயத்தையும் சொல்லிக் கொள்றேன். பௌத்த மதத்தையோ இல்லாட்டி பௌத்த மதகுருமார்களையோ அவமதிக்கிறதுக்காக யாருமே இந்த விடயங்களை பற்றி கதைக்கல. இதை நாங்க எதுக்காக கதைக்கிறோம்னு சொன்னா, இந்த சின்ன பிள்ளைகளுக்கான ஒரு நீதியை பெற்றுக் கொடுக்கணும். அடுத்தது அந்த பௌத்த மதத்துக்கு இருக்கக்கூடிய நன்மதிப்பு, நான் ஆரம்பத்திலே சொன்னதானே அந்த செய்யுள்ள, அதே மாதிரி தவறான பௌத்த துறவிகள் இந்த வாய்ப்புகள் சலுகைகளுக்காக காவி உடைக்குள்ள ஒளிந்திருந்து இதை மோசமாக்க கூடாது, இந்த பௌத்த சமயம்ன்றதை வந்து கேவலப்படுத்தக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த விடயத்தை திரும்ப திரும்ப கதைக்கிறோம். ஏன் நான் இதை சொல்றேன்னு சொன்னா, இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படும் போது இந்த பௌத்த மதகுருமார்களினுடைய சில அமைப்புகள் இருக்கு தானே, அந்த அமைப்புகளால் என்ன இப்ப சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறார்கள்னு சொன்னா, பௌத்த மதத்தை, பௌத்த மதகுருமார்களுக்கு இருக்கக்கூடிய நன்மதிப்பை கெடுக்கிறதுக்காக திட்டமிட்டு பல பொய்யான பரப்புரைகள் இப்ப வந்து கொண்டிருக்குது. இவர்கள் வந்து பொய் சொல்றார்கள். அதுல சில இடங்கள் எல்லாம் கேட்டுக்கிறார்கள், ஏன் ஐயராக்கள் யாருமே இந்த பாலியல் துஷ்பிரயோகத்தில் ஈடுபடலையா, இல்லாட்டி மௌலவிகள், இஸ்லாமிய மௌலவிகள் ஈடுபடலையா, இல்லாட்டி கிறிஸ்தவ பாதிரியார்கள் ஈடுபடலையா, எதுக்காக பௌத்த மதகுருமார்களை மட்டும் குறிவச்சு இந்த மாதிரியான செய்திகள் வெளியாகி கொண்டிருக்குது? இதுக்கு இலங்கையினுடைய ஊடகங்களும் ஒரு முக்கியமான காரணமா இருந்து கொண்டிருக்கு என்ற மாதிரி சில கருத்துக்களை எல்லாமே முன் வச்சிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தத்துல சில பேர் சொல்லக்கூடிய கருத்துக்களை பார்க்கும்போது அந்த பௌத்த துறவி செய்யறது நியாயம் மாதிரியும், அது சரி மாதிரியும், அந்த சின்ன பிள்ளை செய்ததுதான் தவறுன்ற மாதிரியும் மாற ஆரம்பிச்சிருக்குது. இது எவ்வளவு மோசமான ஒரு நிலைமைன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. சோ அப்படியான சூழ்நிலை உருவாகிட கூடாதுன்றதுக்காக தான், இது எதிர்காலத்துல நியாயப்படுத்தக்கூடிய ஒன்றா மாறிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த விடயங்களை ஊடகங்களும் சமூக ஊடகங்களும் திரும்ப திரும்ப கேட்சி கொண்டிருக்கிறோம். ஓகே, இப்ப இவர்கள் இந்த மாதிரி செய்யறதுக்கான, இந்த சில பௌத்த துறவிகள் இந்த மாதிரியான மோசமான வேலைகளை செய்யறதுக்கான அடிப்படையான ஒரு 4 காரணங்களை இந்த வீடியோல சொல்றேன். ஒன்று பாத்தீங்கன்னா, எங்கட நாட்டுக்குள்ள பௌத்த துறவிகளா வாரவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய சலுகைகள், சாதாரண சலுகைகள் இல்ல, எல்லையில்லாத சலுகைகள். அவர்களுக்கான தங்குமிடம் இலவசமா வழங்கப்படுது, உணவு இலவசமா வழங்கப்படுது, அவர்களுக்கான நிறைய இன்னும் சலுகைகள், சில அதிகாரங்கள் வரைக்கும். போக்குவரத்துகள் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, மதகுருமார்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஆசனம், அதே மாதிரி சில இடங்களுக்கு போகும்போது மதகுருமார்களுக்கான முன்னிலை, நிறைய இடங்கள்ல பலதரப்பட்ட இடங்கள்ல இந்த பௌத்த மதகுருமார்களுக்கான அதிகமான சலுகைகள் வழங்கப்பட்டிருக்குது. அதுல தவறு இல்லை. ஆனா அத தங்களுக்கான சாதகமா பயன்படுத்தி கொண்டு இதை அனுபவிக்கிறதுக்காக சில தவறான பௌத்த துறவிகள் என்ற பெயர்ல சில காடையர்கள் உள்ளவர்கள், அவர்களை காடையர்கள் என்று தான் சொல்லணும். இந்த மாதிரியான மோசமான செயல்பாடுகள்ல ஒரு சின்ன பிள்ளைகளை, 14-15 வயசு பிஞ்சு குழந்தைகளை அவர்கள் மேல கை வைக்கிற இந்த மாதிரியான நபர்களை நாங்க காடையர்கள் என்று சொல்றதுல எந்த தவறுமே கிடையாது. அப்படியான காடையர்கள் உள்ள வந்து இந்த பௌத்த மதகுருமார்கள் மேல இருக்கக்கூடிய அந்த நன்மதிப்பையே கெடுக்கிறதுக்கான செயல்பாடுகள்ல இவர்கள் ஈடுபடுறார்கள். அதாவது அவர்களோட கண்ணோட்டம் என்னன்னு சொன்னா, பௌத்த துறவரம் என்றது ஒரு தொழில் மாதிரி. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, அரசியல்லையும் சமூக செயல்பாடுகள்லையும் இவர்களுக்கு இருக்கக்கூடிய அதிகபட்சமான செல்வாக்கு. ஒரு பௌத்த துறவியா இருக்கிறவர் தவறு செய்தாலும் அந்த தவறு வந்து மறைக்கப்படும், அந்த தவறை வந்து நாங்க ஈஸியா அதுல இருந்து வெளியில வந்துடலாம். ஏனென்றா அவர்களுக்கு அவ்வளவுக்கு அரசியல் செல்வாக்கு இருக்குது, அரசாங்கம் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். என்னதான் தப்பு செய்தாலும் அவர்கள் அதுல இருந்து தப்பிச்சு கொள்ளலாம் என்ற அவர்களினுடைய தவறான மனநிலையை வச்சுக்கொண்டு தவறு செய்யறதுக்கு தூண்டுறது, அந்த அளவுக்கான அரசியல் செல்வாக்கு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. கடந்த கால ஆட்சிகள்ல எங்களோட ஈழத்தமிழர்கள் அளிக்கப்பட்டதுக்கான காரணங்கள்லயே முக்கியமான இடங்கள்ல சில பௌத்த மதகுருமார்களும் இருந்திருக்கிறார்கள் என்றது
எங்களினுடைய வரலாறு. அதை வச்சு பார்க்கும்போது அவர்களுடைய அரசியல் செல்வாக்குன்றது எந்த அளவுக்கு இருக்குன்றதும் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்த மூன்றாவது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சரியான கண்காணிப்பு இவர்களுக்கு இல்லை என்று சொல்லப்படுது. அரசாங்கத்தினால இந்த பௌத்த துறவிகள் என்றவர்கள் அதிக உச்சபட்சமான நிலைமையில வச்சு பார்க்கப்படும் போது அவர்கள் சரியா கண்காணிக்கப்படல. அவர்கள் என்ன செய்கிறார்கள், எவ்வளவு பேர் உள்ள வரார்கள், அவர்கள் எப்படி தெரிவு செய்கிறார்கள், அந்த தெரிவு செய்யப்படக்கூடிய துறவிகள் உண்மையிலேயே அந்த துறவரத்தை முழுமையா கற்கிறார்களா, அதுக்கேற்ற மாதிரி நடந்து கொள்கிறார்களா, இந்த மாதிரியான கண்காணிப்புகள் எதுவுமே இல்லாத காரணங்களால அவர்கள் சில பேர் தவறான செயல்பாடுகளுக்குள்ள ஈடுபடுறதா ஒரு விடயம் சொல்லப்படுகிறது. அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் 2வதுல சொன்ன மாதிரி இவர்களுக்கான சரியான ஒரு கட்டுப்பாடு, ஒரு தண்டனை, ஒரு குற்றம் செய்துட்டார் ஒருத்தர் சொன்னா அந்த பௌத்த மதகுருவுக்கான ஒரு தண்டனை சரியான முறையில வழங்கப்படுவதில்லை. தண்டனை கொடுக்கப்படாதால உலகத்தினுடைய நியதி என்ன, எங்கெங்கெல்லாம் குற்றங்களுக்கான தண்டனைகள் கடுமையாக்கப்படுதோ அந்த இடங்கள்ல எல்லாம் குற்றங்கள் குறைக்கப்படும். இவர்களுக்கு தண்டனை வழங்கப்படாததால அடுத்து வரக்கூடிய அந்த பௌத்த இளம் துறவிகளும் இந்த மாதிரியான ஒரு மோசமான செயல்பாடுகளை தைரியமா ஈடுபடுறார்கள்ன்றது இங்க முன்வைக்கப்படக்கூடிய அடுத்த ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு. இதுக்கு தான் இப்ப உருவாயிருக்கக்கூடிய இந்த புதிய அரசாங்கம் ஒரு சரியான நடைமுறையை கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சியில ஈடுபட்டிருக்கிறார்கள். இனிமேல் பௌத்த மதகுருமார்களுக்கான சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என்ற மாதிரி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். ஒரு மீட்டிங்ல, ஒரு கூட்டத்தில் கதைச்ச இடத்துல இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். ஸோ அவர்களுக்கான சட்டங்களும் இனிமேலும் அவர்களுக்கான இருக்கக்கூடிய சலுகைகள் மாதிரி குற்றம் செய்த அவர்களுக்கான ஒரு சட்ட ஒழுங்கு விதிமுறைகளும் கொண்டு வரப்படும் சொல்லி ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். ஸோ இந்த காரணங்கள் எல்லாமே தான் ஒரு பௌத்த துறவிய தவறான செயல்பாடுகளுக்கு தூண்டுறதா முக்கியமான காரணங்களா சொல்லப்படுது. ஓகே, இப்ப ஒரு பௌத்த துறவி என்றவர் யார், அவர் எப்படி இருக்கணும் என்று பாத்தீங்கன்னா, ஏற்கனவே புத்தர் சொல்லியிருக்கிற மாதிரி ஒருத்தர் மொட்டை அடிக்கிறதாலேயோ இல்லாட்டி காவியோட அணிகிறதால மட்டுமோ அவர் ஒரு துறவியாகிற முடியாது. சரியான ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு, பண்புகள், தூய்மை இதெல்லாமே இருக்கிற ஒருத்தர் தான் சரியான துறவியா இருக்க முடியும். அதுல முதலாவது பண்பா என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா, ஒரு பௌத்த துறவியாகிறவர் தன்னுடைய முழுமையான ஆசைகளையும் அடக்கிறதுக்காக ஒரு நாள்ல பல மணி நேரம் தியானத்திலேயே தான் இருக்கணும். அவர்கள் அதிகமான நேரம் அவங்களோட ஆச்சிரமங்கள்ல தியானத்துல தான் அதிகமாக ஈடுபட்டிருக்கணும், அவர்களுடைய ஆசைகளை அடக்கிறதுக்காக. 2வது பண்டவத என்ற ஒரு விடயம் இருக்குது. அந்த பௌத்த பாலி மொழியில பண்டவத என்று சொல்லப்படும். அது என்னன்னு சொன்னா, அவர்களுக்கான உணவு இருக்கு தானே, அவர்களோட சாப்பாடை பொதுமக்கள்கிட்ட கையேந்தி வாங்கி சாப்பிடணும்ன்றது. அது என்னன்னு தமிழ்ல சொல்ல போனா யாசகம், துறவர யாசகம்னு சொல்லுவார்கள். அந்த துறவரம் போனவர்கள் யாசகம் பெற்றுதான் உணவு உண்ணணும்னு சொல்லி பௌத்த சமயத்துல குறிப்பிடப்பட்டிருக்குது. ஸோ அதை மக்கள்கிட்ட யாசகம் பெற்றுதான் அவர்கள் சாப்பிடணும். ஆனா ஆச்சிரமங்களே இப்ப இலங்கைக்குள்ள அவர்களுக்கான உணவு வழங்கப்படுறபடியா அது ஓகே, அது உண்மையிலேயே ஒரு பௌத்த சமயத்துக்கான ஒரு பக்கமா இருக்குது. அதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. அதே மாதிரி 3வது என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, சமூகத்துக்கான ஒரு வழிகாட்டியா இவர்கள் இருக்கணும். சமூகத்தை எப்படி ஒரு ஆன்மீக வழியில கொண்டு போறது, ஒரு சரியான வழியில, ஆன்மீகம் என்று சொல்றதை விட சரியான வழியில எப்படி மக்கள் ஒழுக்கமா இருக்கணும், எப்படி கருணையை பின்பற்றணும், எப்படி இன்னொருத்தருக்கு தீங்கில்லாம மக்கள் வாழணும், இது எல்லாமே தான் புத்தரால போதிக்கப்பட்டது. இதெல்லாத்தையுமே பின்பற்றி அந்த மக்கள் வாழ்றதுக்காக சமூகத்துக்கான வழிகாட்டிகளா இந்த பௌத்த துறவிகள் இருக்கணும். இது எல்லாமே தான் ஒரு பௌத்த துறவியினுடைய வாழ்நாள் கடமையா சொல்லப்படுது. இது அவர்களுடைய குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு வேற இடத்துக்கு போற ஒரு விஷயம் கிடையாது. அவர்களுடைய வாழ்நாள் முழுக்க இதுவே தான் அவர்களுடைய கடமை. நான் ஆரம்பத்தில் சொன்னதானே, இலங்கை உலக அளவில் பார்க்கும்போது முதல் 10 இடங்களுக்குள்ள இந்த பௌத்த சமயத்துக்கான முன்னுரிமை கொடுக்கக்கூடிய நாடுகளுக்குள்ள இருக்குது. அதனாலதான் அந்த வோக் ஃபார் பீஸ், அமைதிக்கான நடைப்பயணத்துல இலங்கைக்குள்ள அந்த நடைபயணமும் மேற்கொள்ளப்படுந்தது. ஓகே, இப்ப ஒரு பௌத்த துறவின்னு சொன்னா யார், அவர் எப்படி இருக்கணும்ன்றது ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தது கடைசி மிக முக்கியமான விடயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுதான் மிக முக்கியமா புத்தர் சொல்லியிருக்கக்கூடிய, அவருடைய சட்ட புத்தகத்துல சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி. இந்த பௌத்த மதகுருமார்ல, இந்த பௌத்த துறவிகளுக்குள்ள ஒரு பௌத்த துறவி எப்பேற்பட்ட உயர்ந்த நிலையில இருந்தாலும், அது அந்த அந்த நாட்டினுடைய அதி உச்சமான பௌத்த மதத்தினுடைய ஒரு பௌத்த குருவாவே அவர் இருந்தாலும், 4 அவர்கள் செய்யவே கூடாத காரியங்கள் 4 இருக்குது. இந்த 4 காரியங்கள்ல எதை உண்ட ஒரு பௌத்த துறவி செய்வாரா இருந்தாலும் உடனடியா அந்த பௌத்த துறவரத்திலிருந்து அவர் விலகணும்னு சொல்லி புத்தரினுடைய சட்ட புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அது எப்படி சொல்வார்கள்னு சொன்னா, வினய
பிட்டக என்று சொல்வார்கள். ஒன்று, ஒரு பௌத்த துறவி எந்த விதமான உடல் உறவுலையும் ஈடுபடவே கூடாது. இந்த பிரம்மச்சாரியம் இருக்குதானே, அந்த பிரம்மச்சாரியத்தை தான் அவர்கள் பின்பற்றணும். எந்த விதமான ஒரு உடல் உறவுலையும் அவர்கள் ஈடுபடக்கூடாது. ரெண்டாவது, பௌத்த துறவிகள் திருடக்கூடாது. மூன்றாவது, ஒரு பௌத்த துறவி ஒரு உயிரை, ஒரு மனித உயிரையோ எந்த உயிரையோ கொலை செய்யவோ அல்லது தற்கொலைக்கு தூண்டவோ கூடாது. நாலாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, தனக்கு இல்லாத ஆன்மீக சக்திகளை இருக்கிறதா பொய் சொல்லக்கூடாது. அதோட மது அருந்துதல், போதைப் பொருள் பயன்படுத்துதல், ஆயுத கடத்தல், மற்றது தனிப்பட்ட முறையில பணம் குவிக்கிறது, இந்த மாதிரியான பௌத்த சமயத்துக்கு முற்றிலும் எதிரான எந்த ஒரு செயல்பாடுகளையும் ஒரு பௌத்த துறவி செய்யவே கூடாது. இந்த நாலுல ஏதாவது ஒன்ற ஒரு பௌத்த துறவி செய்தாலும் உடனடியா அந்த பௌத்த துறவரத்தை விட்டு அவர் வெளியேற்றப்படணும். அந்த பௌத்த துறவரம் அவர் கலைக்கப்படணும் என்று சொல்லி புத்தரினுடைய சட்ட புத்தகத்துல புத்தரால இந்த விடயங்கள் எழுதப்பட்டிருக்குதா பௌத்த சமயம் சொல்லுது. இப்ப கூட எல்லாருடைய மனசுலையும் என்ன ஓடிக்கொண்டிருக்குதோ அதே தான் எந்த மனசுக்குள்ளேயும் ஓடிக்கொண்டிருக்குது. இவ்வளவு சட்டங்கள், இவ்வளவு வரையறைகள் இருக்குன்னு சொன்னா எதுக்காக அவர்கள் அந்த பௌத்த சமயத்திலேயே தொடர்ச்சியா வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இருக்கக்கூடிய பெரியோர் கேள்வி. சோ இதுதான் ஒரு பௌத்த சமயம், ஒரு பௌத்த நெறிமுறை. ஒரு பௌத்த துறவியா இருக்கிறவர் பின்பற்ற வேண்டிய செய்யக்கூடாத கடமைகள், பொறுப்புகள், சட்டங்கள் எல்லாமே. இதன்படி போனா இலங்கையினுடைய நன்மதிப்பு, இலங்கையில பௌத்த சமயம் முன்னிலைப்படுத்தி போய்கொண்டிருக்கிறதால இலங்கையினுடைய நன்மதிப்பு அதிகரிக்கும். அப்படி இல்லை, இந்த குற்றங்களை செய்யக்கூடிய இந்த பௌத்த மதகுருமார்கள் அவர்களினுடைய இந்த சலுகைகள், சட்டங்களை பயன்படுத்தி கொண்டு, அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி கொண்டு இதிலிருந்து தப்பிச்சு கொண்டே வெளியே வந்து கொண்டே இருப்பார்களா இருந்தா நாட்டினுடைய நன்மதிப்புக்கும் ஆபத்து, அதே மாதிரி அவர்களை நம்பி போகக்கூடிய மக்களுக்கும் ஆபத்து. மக்கள் தெளிவா தெரிஞ்சு கொள்ளணும். இதை கடைசியில நான் சொல்ல வந்த முக்கியமான விஷயம் இதுதான். மக்கள் எல்லாருமே தெளிவா தெரிஞ்சு கொள்ளணும். காவியூட போட்ட எல்லாருமே நல்லவனும் கிடையாது, காவியூட போடாம ரோட்ல இருக்கிற எல்லாருமே கெட்டவர்களும் கிடையாது. யார் சரியானவர் யார் தவறானவர்ன்றதை பார்த்து எல்லாருக்குமே தேவை அந்த மதத்தினுடைய கடவுள்கள் தான். அந்த மதத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு சுவாமிக்கு பூஜை செய்யக்கூடிய ஐயரோ, இல்லாட்டி ஒரு பாதிரியாரோ, இல்லாட்டி ஒரு மௌலவியோ, இல்லாட்டி ஒரு பௌத்த துறவியோ இல்லை. அந்த கடவுளை நீங்க வழிபடுறீங்கன்னு சொன்னா கடவுளை நம்புங்க. கடவுளுக்கு பின்னால போறீங்கன்னு சொன்னா கடவுளை மட்டும் நம்புங்க. அதை தாண்டி இவர்களை நம்பி போய் இவர்களினுடைய ஆசைகளுக்காகவும் பணத்தின் மேல இருக்கக்கூடிய மோகத்தினாலையும் சில பேர் தங்களோட பிள்ளைகளையே இழந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பா அம்மாவோட சம்மதத்தோடையே சில இடத்துல இந்த மாதிரியான நாசகார வேலைகள் நடந்திருக்கின்றதையும் நாங்க இங்க தெரிஞ்சு கொள்ளணும். ஸோ இனிமேலும் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கக்கூடாதுன்றது அரசாங்கம் கட்டாயமான நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான பிரச்சனையாக மாறி இருக்குது. அரசாங்கத்தின் மேல அதிகமான அழுத்தங்கள் மக்களால் பிரயோகிக்கப்பட ஆரம்பிச்சிருக்குது. அந்த பெரிய மதகுரு விடுவிக்கப்பட்டதே இப்ப பெரிய ஒரு பேசு பொருளா மாறி அது ஒரு சர்ச்சையா மாறி போய்கொண்டிருக்குது. அந்த அடிப்படையில் என்றாலும் சரியான ஒரு முடிவை இந்த பிரச்சனைக்கு அரசாங்கம் எடுக்கணும்ன்றத இந்த வீடியோ மூலமாகவும் உங்கள் சார்பில், என் சப்ஸ்கிரைபர் சார்பில் இந்த அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கையா நானும் முன் வச்சு கொள்றேன். பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்பேற்பட்ட நடவடிக்கை இந்த சம்பவங்களுக்கு எடுக்கப்படுதுன்றதை. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்க தாராளமாக கீழே இருக்க கமெண்ட்ல சொல்லிடலாம். தொடர்ச்சி வரக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அப்டேட்ஸ் தெரிஞ்சவங்களும் நம்ம சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க. அப்படி பண்ணல சொன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் கொடுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுங்க, நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.